ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்ட குக்குகள். நான் இன்றைக்கி ஈரல், அப்புறம் இது ஹார்ட்டு எல்லாம் ஒரு செட்டு இருக்குல்லைங்க, அதே போட்டு கிரேவி தாங்க பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி இது நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதி எடுத்து இந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடணும். இது போட்டால் ஸ்மெல் கவுச்சி ஸ்மெல் இருக்கும். அதனால் இது நல்லா இதாகட்டும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் போட சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கிரேவி பார்க்குறதுக்கு வாங்க பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 லவங்க 2 பட்டை, நட்சத்திர பட்டை ஒன்று போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி இருக்கிறேன், இது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். பாருங்க, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை வாசனை போகட்டும். ஒரு 3 தக்காளி, புதினா, கொத்தமல்லி. புதினா கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் கவுச்சி வாசனை வராது அதில். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 3 ஸ்பூனு. இது கரம் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா, தனியாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டு நல்லா இதாகட்டும். நல்லா வதங்கிச்சு. இப்போ இது எடுத்துருக்கிறோம்ல, தண்ணியெல்லாம் வடகட்டி இது மட்டும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மட்டும் போட்டுட்டு தண்ணியெல்லாம் கீழே கொட்டணும். இது நல்லா கிளறி ஊற்றி தண்ணி போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு இது பண்ணிக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், 4-5 விசில் வந்துச்சு. ஏற்கிட்ட நல்லா வெந்துச்சு. நல்லா கிரேவி பதமும் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும், அதனால் நான் கிரேவி தான் வச்சேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வச்சுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் எல்லா